ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்கள் முழுவதிலும் நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற சொல்ல முடியாத கிருபைகளை, நன்மைகளை நினைவு கூர்ந்து முழு மனதோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வழிபாட்டிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும்படியாக மன்றாடுகிறோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட பலன் தாரும். உம்முடைய ஆவியானவராலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று மேற்படி நாமத்திலே தாழ்மையோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலையில் 267 பாமாலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். பாமாலை 267. ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நாம் அறிக்கை செய்வோம்.
இது ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற கிருபையின் நேரங்கள். பாவம் என்று தெரிந்தும் துணிகரத்தோடு ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் உண்டு. ஆண்டவரை மறுதலித்த நேரங்கள், ஆண்டவரின் உள்ளத்தை புண்படுத்தின வேளைகள், நமது மூலமாய் ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்பட்ட நேரங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூர்ந்து மனம் வருந்தி ஆண்டுடைய சமூகத்திலே மன்னிப்பிற்காக கெஞ்சுவோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதனாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுடைய அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் புது வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முற்றிலுமாய் ஆண்டு பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிகளை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கட்டளைகளோடு குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுதலுக்கு அளித்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்திருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.
நாம் அனைவரும் 57ஆம் சங்கீதத்தை முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 57. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவை முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுஷருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். ஒரு மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்மா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இப்போது திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர். அது அவர்களை தாளடி போல் பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும்
அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாம் திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 24 முடிய. பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் போத்திரத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட ஒருவனாலும் முடியாது. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார் என்பது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் பாதத்திலே விசுவாசத்தோடு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற நன்மைகளை நினைவு கூர்ந்தவர்களாக அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார்.
பொந்தி பொந்திய பிலாத்தின் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வேற்றுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய நாளுக்குரிய விசேஷித்த சுருக்க ஜெபம். சதா காலமும் ஜீவிக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதற்கு உம்முடைய கிருபையை நீர் தந்தருளி இருக்கிறீர். மகத்துவமுள்ள திருத்துவ தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த விசுவாசத்திலே உரிமையாய் நாங்கள் இருக்கவும் உம்மை ஆராதிக்கவும் முடிவில் நித்திய மகிமையிலே உம்மை காண உதவி செய்யும். உம்மோடும் தூய ஆவியோரோடும் ஒரே கடவுளாய் வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமருங்கள். அறிவிப்புகள் வாசிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான காலத்திலும் ஆலய சந்தா, மிஷினரி தொகைகள் நேரிலோ வங்கி கணக்கு மூலமாகவோ செலுத்தி வருகிறீர்கள் சபையார். அதற்காக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைனில் செலுத்த விரும்பும் சபையாருக்காக நமது வங்கி கணக்கின் விவரம் இப்போது இந்த ஸ்க்ரீனில் வருகிறது. நீங்கள் குறித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் பேங்க் அக்கவுண்ட் கனரா பேங்க், ஐயர் பங்களா பிரான்ச், அக்கவுண்ட் நேம் சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் திருப்பாலை, எஸ்பி அக்கவுண்ட் நம்பர் 101010211156, IFSC code CNRB 0006115. நமது ஆலயத்திலிருந்து தாங்கப்படும் மிஷனரிமார்களுக்கான உதவித்தொகை எப்போதும் போல் நாங்கள் தொடர்ந்து அவர்களை தாங்கி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள்: ஜூன் 20 மிஸ்ஸஸ் எல் ஜெனிஃபர் சிந்துஜா, மிஸ் ஜேன் ஆஞ்சலின், மிஸ்டர் ஆர் மில்டன் ரிச்சர்ட்ஸ், மிஸ்ஸஸ் ரூத் ரவீந்திரன், மிஸ் பி டேனிகா, மிஸ்ஸஸ் டி ஜோதிபாய் பொன்மணி, மிஸ் ஜேஎஸ் ரெபேக்கா. ஜூன் 21 மிஸ்டர் எம் ராமசாமி, மிஸ்டர் எஸ் சாம் மதுரம், பேபி லிரா டியா செலின்ஸ்கி. ஜூன் 22 மிஸ்டர் எல் குணராஜ், மிஸ்ஸஸ் பி அனிதா ஸ்டாலின். ஜூன் 23 மிஸ்டர் எம் செல்வசேகர பாண்டியன். ஜூன் 24 மிஸ்டர் எஸ் டேவிட், டாக்டர் கே பிரவீன்ராஜன். ஜூன் 25 பேபி டி ஈவ்லின் டேனியல். ஜூன் 26 மிஸ்டர் டி பால் ராஜசேகரன். இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள்: ஜூன் 20 மிஸ்டர் கே எஸ் தேவதாசன் அண்ட் மிஸ்ஸஸ் லலிதா தேவதாசன், மிஸ்டர் ஆர் வி எட்வின் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஏ செல்வஜோதி, மிஸ்டர் ஏனஸ்டி பிரகாஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜில்டா சுமதி எஸ்தர். ஜூன் 21
மிஸ்டர் ஜி.கே. இர்வின் குருபாதம் அண்ட் மிஸ்ஸஸ் ஜி. ராஜலக்ஷ்மி. ஜூன் 22 மிஸ்டர் என். டேவிட் பிரபாகர் அண்ட் மிஸ்ஸஸ் டி. ஆன் நிர்மலா. ஜூன் 23 மிஸ்டர் ஜே. ஃப்ரெட்ரிக் அண்ட் மிஸ்ஸஸ் எம். ஷுகீலா. ஜூன் 24 மிஸ்டர் ஏ. டேனியல் சாமுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ். ஹேனா ஜெபமலர். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற தமது அருமையான பிள்ளைகளுக்காக நாம் விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற வல்லமை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மீது கரிசனை நிறைந்தவராக ஏற்ற காலங்களிலே ஏற்ற நன்மைகளை எங்கள் மீது பொழிய பண்ணுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற தமது அருமையான பிள்ளைகளுக்காக, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக திருச்சபையாக விசுவாசத்தோடு துதிகளோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தமது பிள்ளைகளை இனிமிஷ பரியந்தமும் அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, வருகின்ற காலங்கள் அனைத்திலும் தமது பிள்ளைகள் நீர் அருளுகின்ற பரிபூரணமான ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தலைமுறை தலைமுறையாய் பெற்றுக்கொள்ள நீர் தாமே கிருபை தரும்படியாய் மன்றாடுகிறோம். குடும்ப வாழ்விலே தமது பிள்ளைகள் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்த நாட்களை உம்முடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளவும், அநேகருக்கு உமது அன்பின் சாட்சிகளாக பிரதிபலித்து காட்டவும் தமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மேய்ப்பின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை நினைவுக்கூற தமது பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. 154 கிறிஸ்துவ கீர்த்தனையை நாம் பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனடியாள். 154 கிறிஸ்துவ கீர்த்தனை. கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். இதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். திருவருள் நீடுமை ஞானத்திருந்து, திருவருள் நீடுமை ஞானத்திருந்து, வருநரனாகிய மாதுவின் வேத்து, வருநரனாகிய மாதுவின் வேத்து. கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். பண்ணின பாவமெல்லாம் அகல் வேத்து, பண்ணின பாவமெல்லாம் அகல் வேத்து. நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து.
இரவார் கடியில் சிறை மீட்டு எந்த மகிழ்ந்தொன்றன் அன்பு பாராட்டு எந்த மகிழ்ந்தொன்றன் அன்பு பாராட்டு கிருபை பொருந்தனையால் நீ பரனே கிருபை பொருந்தனையால் தீமையுறும் பல ஆசையை நீக்கி தீமையுறும் பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி கிருபை பொருந்தனையால் நீ பரனே கிருபை பொருந்தனையால் தினம் கிருபை பொருந்தனையால் நீ பரனே கிருபை பொருந்தனையால். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை அபிஷேகித்து உம்முடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று மேற்பரை நாமத்திலே தாழ்மையோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இம்மட்டும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளி செய்திருக்கிற ஆண்டவர் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் நம்மை நன்மைகளினாலே முடிசூட்டும்படியாக நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய வாரத்தின் நாட்களிலும் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் ஆண்டவர் அருளுகின்ற ஈடு இணையற்ற கிருபை நம்மையும் நமது பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சமுதாயத்தையும் ஆட்கொள்ளும்படியாக நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்கள் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் நாட்கள். ஆண்டவர் திருத்துவ ஆண்டவராக நம்மை எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நம்மை ஆட்கொள்ளுகிறார் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய வேண்டிய பொருள் என்னவென்றால், ஆண்டவரோடு நாம் வைத்திருக்கின்ற விசுவாசம், பற்றுறுதி எத்துணை அளவுக்கு ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நாம் எத்துணை அளவுக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம், செயலாற்றுகிறோம் என்பதை நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பல்வேறு அனுபவங்களை நாம் சந்தித்து கொண்டே வருகிறோம். வெற்றிகள், தோல்விகள், இழப்புகள், அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிற இந்த நாட்களிலே நம் ஆண்டவரை சார்ந்து வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். முதலாம் திருமுறை பாடமாக வாசிக்க கேட்ட யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் ஊழியக்காரனாகிய மோசையோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவதை இந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும். இஸ்ரவேல் மக்களின் அனுபவம் என்னவென்றால், எகிப்திலே அடிமைத்தனத்திலே துயரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு வாழ்ந்த மக்கள். அங்கலாய்ப்போடு, கண்ணீரோடு
நீண்ட நாட்களிலே ஊழியக்காரனாகிய மோசேயின் மூலமாய் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தமது பிள்ளைகள் மீது நிறைவேற்றினார் என்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம். இங்கு சொல்லப்படுகிற இந்த பாடல் இஸ்ரவேல் மக்கள் ஊழியக்காரனாகிய மோசையோடு சேர்ந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுகரையிலே நின்றவர்களாக இந்த துதி பாடலை பாடுகிறார்கள். முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறார்கள். இந்த பாடல் ஒரு உரைநடை பகுதியைப் போல இங்கு இணைக்கப்பட்டாலும் இது எபிரேய மொழியிலே மிகச்சிறப்பான பாடல்களிலே ஒன்று என்பதை நாம் அறிகிறோம். அவர்கள் பாடுகிற பாடலின் மைய செய்தி, நாங்கள் கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறார்கள். அடிமைத்தனத்திலே வாழ்ந்த மக்கள், துயரத்தின் அகோரத்திலே வாழ்ந்த மக்கள் ஆண்டவராலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுகரையிலே நின்று கொண்டு இந்த துதியின் பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறார்கள். தாங்கள் பெற்ற அனுபவம், தாங்கள் பெற்ற மகிழ்ச்சி, ஆரவாரம் எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதை நாம் இங்கு வாசிக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்விலும் ஆண்டவர் தருகிற அனுபவங்கள், வெற்றியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவராலே நமக்கு அருளப்படுகிறது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். த காட் ஆஃப் விக்டரி என்று நாம் சொல்லலாம். வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றி அருளும் ஆண்டவராக நம்முடைய கண்ணீர்களை துடைத்து துயரங்களை அகற்றி அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கி புதிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த போது அவர் பாடுகிறார். 14ஆம் சங்கீதத்திலே 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று பாடுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆண்டவர் தாமே இந்த வெற்றியை, களிப்பை, மகிழ்ச்சியை, விடுதலையை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் காண முடியும். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டபடியினாலே இது மகிழ்ச்சியையும் ஆரபாரத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். மீண்டுமாக சங்கீதக்காரன் 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பாடுகிறார், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு
புது பாட்டை பாடுங்கள், ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். இஸ்ரவேல் மக்களின் வாழ்விலும் ஆண்டவர் இந்த மீட்பின் அனுபவத்தை, மகிழ்ச்சியின் அனுபவத்தை ஈவாக தந்து அவர்களை வழிநடத்துகிறார். இது மகிழ்ச்சியும் களிப்பும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். இதன் அடிப்படை உண்மை என்னவென்றால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுதலை செய்கிற போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை அருளும் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எகிப்தின் அடிமைத்தனத்திலே கண்ணீரோடு, வேதனைகளோடு, துயரத்தோடு வாழ்ந்த மக்களின் கண்ணீர்களை கண்ட ஆண்டவர் அவருடைய கண்ணீர்களை துடைத்து ஆறுதல் படுத்தி ஊழியக்காரனாகிய மோசேயின் மூலமாய் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிறைவேற்றுவதை நாம் காணுகிறோம். நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர் நம்மை விடுதலை செய்யும்படியாக தெய்வீக கிருபைகளை நம் மீது பொழிய பண்ணுகிறார். த காட் ஆஃப் லிபரேஷன் என்று சொல்லலாம். விடுதலையின் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆத்ம பாரத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய சரீர வாழ்க்கையிலே உலக பிரகாரமாக நாம் அனுபவிக்கிற பலவிதமான பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றினின்றும் விடுதலை அழுகின்ற ஆண்டவராக இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை சிறப்பாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுடைய பாதத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஆளுகை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் விடுதலையின் மூலமாய் வெற்றியை வழங்குகிறார். இங்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். விடுதலையின் மூலமாய் வெற்றி அருளுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுலடியார் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்லுகின்ற போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவில் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர். பவுலடியாரின் அனுபவ சாட்சி அதுதான். வெற்றியை தருகிற ஆண்டவர் விடுதலையின் மூலமாய் நமக்கு வெற்றியை அருளுகிறார். பாவத்தின் அகோரத்தை மன்னித்து ஆவியானவராலே நம்மை நிரப்பி விடுதலை செய்து இது விடுதலையின் வாழ்வோடு மகிழ்வோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த நாட்கள் ஆண்டவராலே ஈவாக தரப்படுகின்றது. விடுதலை அருளும் ஆண்டவரை இந்த நாட்களிலே குடும்பமாக, திருச்சபையாக நாம் பெற்று அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த விடுதலையின் அனுபவத்தை பெறாத மக்கள் வறுமையிலே, அடிமைத்தனத்திலே, அவமானத்திலே, பலவிதமான துயரமான சூழல்களில் வாழுகின்ற மக்கள் விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு விடுதலையை ருசி பார்க்கின்ற நீங்களும் நானும் இயேசுவே உலகின் வாழ்வு என்பதை பறைசாற்ற, பணியாற்ற, பணிவிடை செய்ய ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அழைத்திருக்கிறார். திருமறையிலே வாசிக்கிறோம், குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படலாம், ஜெயமோ
கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக ஆண்டவரோடு கூட பணியாற்றுகின்ற போது இந்த விடுதலையின் வாழ்வை, வெற்றியின் ரகசியத்தை அனுபவிக்கிறோம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களிலே ஆவியானவராலே நாம் நம்மை அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். விடுதலையின் மூலமாய் வெற்றி அருளுகின்ற ஆண்டவராக மட்டுமல்ல, இந்த திருமறை பகுதி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்றால், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று பாடுகிறார்கள். ஆண்டவர் விடுதலை அருளும் ஆண்டவராக மட்டும் நம்முடைய வாழ்விலே செயலாற்றுவதில்லை. விடுதலை தருகின்ற ஆண்டவர் உலகம் புரிந்து கொள்ள முடியாத முறைகளிலே ஆற்றலை, வல்லமையை அருளுகின்ற ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து இந்த பாடலை பாடுகிறார்கள். உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகின்ற ஆண்டவர், வல்லமை நிறைந்த ஆண்டவராக இந்த நாட்களிலே நம்மோடு கூட இடைபெறுகிறார். பலவீனமான பாண்டங்களாயிருந்தாலும் ஆண்டவர் விடுதலையின் அனுபவத்தை தருகின்ற போது ஏற்படுகின்ற அற்புதம் என்னவென்றால், மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நாம் காண முடியும். நம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது, தடைகள் அகற்றப்பட்டது என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். பவுலடியார் சொல்கிறார், நான் பலவீனமான பாண்டம், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கிருபை உனக்கு போரும், கிருபையினாலே நான் உன்னை ஆட்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே உலகம் தரக்கூடாத வல்லமையை, ஆற்றலை, அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குவதை நாம் காண முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து நம் கண்ணீரோடு வேதனையோடு நிற்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டவர் அருளுகின்ற வாக்குத்தத்தம், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். இருப்பு தாழ்பாள்களை தகர்த்தெறிவதற்கு, வெண்கல கதவுகளை உடைத்தெறிவதற்கு, பலவீனமான பாண்டங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த வல்லமையை, அதிகாரத்தை, ஆற்றலை ஆவியானவராலே அருளை செய்வதை நாம் அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையினாலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மனித அறிவுகளினாலே புரிந்து கொள்ள முடியாத
ஆற்றல் ஆண்டவராலே அருளப்படுகிறது. சிவந்த சமுத்திரத்தின் மறுகரையிலே நின்று ஆண்டவரை அவர்கள் நம்புகின்ற போது சமுத்திரம் இரண்டாக பிளவுபட்டதை, வல்லமையை, அதிசயத்தை, அற்புதத்தை கண்டுகொண்டார்கள். வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் விடுதலையின் அனுபவத்தை மட்டுமல்ல, கண்ணீரோடு, பயங்கரமான துயரங்களோடு, பாரத்தோடு நிற்கின்ற நாட்களிலும் ஆண்டவர் உலகம் புரிந்து கொள்ள முடியாத முறைகளிலே வல்லமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அருளி செய்கிறார். ஏனென்றால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், இந்த நாட்களிலே நாம் குடும்பமாக ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஆண்டவர் தருகிற வெற்றியை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இந்த திருமறை பகுதியிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற உண்மை என்னவென்றால், நம்மை விடுதலை செய்து வெற்றியை அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, வல்லமையினாலே நம்மை ஆட்கொண்டு வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்ற அனுபவம் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையிலே நம்மை அற்புதமாய் வழி நடத்துகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அற்புதங்கள் செய்கிற ஆண்டவராக அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மை சந்தித்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார். நம்மை விடுதலை செய்து வல்லமையினாலே ஆட்கொள்வது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டிய பாதைகளை சுட்டி காட்டி கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையிலே அக்கினினாலும் மேக சம்பத்தினாலும் அவர்களுக்கு பாதை காட்டி புதுவாழ்வு தந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகினால்தான் ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே 25ஆம் 26ஆம் 27ஆம் வசனங்களிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற அற்புதத்தை நாம் இந்த வசனங்களிலே காண முடியும். 23ஆம் வசனம், அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இந்த மாராவின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் நடைபெற்ற நிகழ்வு என்னவென்றால், 25ஆம் வசனத்திலே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். மாராவின் அனுபவம், கசப்பு நிறைந்த வேதனை நிறைந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டாலும் ஆண்டவர் மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை, அதிசயத்தை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வழி நடத்துகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மன்னாவினாலே போஷித்து இஸ்ரவேல் மக்களை திருப்திப்படுத்திய ஆண்டவர். பசியை அகற்றி, தாகத்தை அகற்றி, புது நன்மைகளினாலே ஆண்டவர் தமது பிள்ளைகளை ஆட்கொண்டதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்ற போது, இங்கு 26ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் நீ கைக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் ஆண்டவர் அருளுகிறார். அற்புதமாய் வழிநடத்துகிற ஆண்டவரை அனுபவிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் தருகிற அறைகூவலின் சத்தத்திற்கு, எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். விடுதலையின் வாழ்வை அனுபவிக்கிற அனுபவம் மட்டுமல்ல, ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்ற அனுபவம் மட்டுமல்ல, நீ என் கட்டளைகளையும் என் நியாய பிரமாணங்களையும் நீ கருத்தாய் கை கொள்ளும்படி நான் உன்னை ஆட்கொள்ளுகிறேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். வழி நடத்துகிற ஆண்டவர், நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்ற துதியின் பாடலை பாடுகின்ற இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலையின் அனுபவத்தை தந்திருக்கிறார். ஒரு புதிய சகாப்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்த கிருபை ஏராளம் என்று பாடுகிறார்கள். விடுதலையின் அனுபவம் மட்டுமல்ல, வல்லமை நிறைந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வாழ்விலே தந்திருக்கிறார் என்று பாடுகிறார்கள். அந்த ஆடகம் அற்புதமாய் வழி நடத்துகின்ற ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து, எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து, பசியை அகற்றி, தாகத்தினாலே நிறைந்த எங்களை தாகம் தீர்த்து புது வாழ்வு தந்த ஜீவ தண்ணீராகிய ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்து எங்களை வழிநடத்தி இருக்கிறார் என்று பாடுகிறார்கள். ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம், ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று ஆண்டவருக்கு சாட்சி பகர துதிப்பாடல்கள் பாட ஆண்டவராலே எதிர்பார்க்கப்படுகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வெற்றி சிறந்தார், ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே அதை அனுபவிக்கிறோம் என்பதோடு சகாப்தம் முடிந்து விடுவதில்லை. இந்த வெற்றியை, அனுபவத்தை பெறாத மக்கள் துயரத்தின் அகோரத்திலே, வறுமையிலே, அடிமைத்தனத்திலே வாழ்கிற மக்கள் இயேசுவே உலகின் வாழ்வு என்பதை கண்டுகொள்ள நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு ஆண்டவருக்காக பணிவிடை செய்ய, ஆண்டவருடைய உடன் ஊழியர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற போது பவுலடியார் சொல்வதைப் போல நாம் பாடுகளை அனுபவிக்க நேரிடலாம். பலவீனமான பாண்டங்களாகிய நாம் ஆண்டவருடைய பணி நிமித்தமாய் பாடுகளை, நிந்தைகளை அனுபவிக்க நேரிடலாம். ஆனால் பேதுரு நிருபத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாடுகளோடு நாம் பங்கு பெறுகிறோம் என்பதுதான். உலகத்திலே ஆண்டவர் தருகிற மிகச்சிறப்பான ஆசீர்வாதம் இதுதான். ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது மட்டுமல்ல, பிற மக்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள லாபமாயிருக்கிறவைகளை நஷ்டம் என்று கருத நேரிட்டாலும், ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கிற போது நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக மாற்றப்படுகிறோம். உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சியை, புது வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். ஆகையினால் தான் சொல்லுகிறார் பிலிப்பியர் நிருபத்திலே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை பெற்றவராக ஆண்டவருடைய சமூகத்திலே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த கிருபையின் நாட்களிலே ஆண்டவர் தருகிற வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்ற நாம் இங்கு வாசிப்பதைப் போல
அவரை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசித்து ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறார்கள். இந்த அனுபவத்தை பெறாத மக்கள், நம்முடைய குடும்பம் அனைத்தும் ஆண்டவரே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி விடுதலையின் அனுபவத்தையும் வல்லமையின் ஆசீர்வாதத்தையும் அற்புதமாய் வழிநடத்துகின்ற அனுபவத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்து வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மையும் நமது பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஜெபத்தோடு இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே அருள் தருவாராக. ஜெபம் செய்வோம். பக்தன் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலே பாடுகிறார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று பாடுகிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியார் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியார் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். நம்பிக்கையின் தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமைப்படுத்துவார். எங்களை நேசிக்கிற வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை ஆட்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியின் கரத்தினால் எங்களை விடுதலை செய்து உம்முடைய ஆவியானவராலே எங்களை வல்லமையினாலே இடைகட்டி உம்முடைய அற்புதங்களினாலே கிருபைகளினாலே எங்களை வழிநடத்தி எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராயிருப்பதற்காக முழு மனதோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் அற்புதமாய் வழிநடத்துகின்ற ஆண்டவர், வருகின்ற காலங்களிலும் உம்முடைய அன்புக்கு சாட்சி பகர, உம்முடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக உம்மாலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட, அதன் வாயிலாய் நாங்கள் மகிழ்ந்து களிகூற நீர் தாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று மீட்பின் நாமத்திலே தாழ்மையோடும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஜெபிப்போம். இன்றைய நாட்களிலும் பாரத்தோடு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்தின் தலைவர்களை நாம் சிறப்பாய் நினைவு கூறுவோம். தீர்மானங்கள் செய்கிற வேளைகளிலே ஆண்டவர் அவர்களை ஆட்கொள்ளவும், மக்களை ஆண்டவருடைய கிருபையினாலே வழிநடத்தி செல்ல தேசத்தின் தலைவர்களுக்காக
பாரத்தோடு நாம் மன்றாடுவோம். ஆங்காங்கே நடைபெறுகிற வன்முறைகள், தீவிரவாதத்தின் சக்திகள் எல்லாம் அகற்றப்பட நாம் மன்றாடுவோம். அகில உலக திருச்சபைக்காக, இந்திய திருச்சபைக்காக, குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக, நம்முடைய திருமண்டலத்திற்காக, பணிவிடை செய்கிற உடன் பணியாட்களுக்காக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். சாட்சி பகரும் திருச்சபையாக ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட ஆண்டவருடைய ஆற்றலுக்காக, வல்லமைக்காக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். திருச்சபையின் மூலமாய் நிறைவேற்றப்படுகின்ற கல்வி பணிகள், மருத்துவ பணிகள், துயர் துடைக்கின்ற பணிகள் எல்லாவற்றின் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட மன்றாடுவோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக, வயோதிபர்களுக்காக, கொடிய வியாதியினாலே பீடிக்கப்பட்டு துயரத்தின் ஆழத்திலே அமிழ்ந்திருக்கிற மக்களுக்காக, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து துயரத்தின் ஆழத்திலே கண்ணீரோடும் வேதனையோடும் வாழுகின்ற குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். சிறுவர்களுக்காக, கைம்பெண்களுக்காக, வாலிபர்களுக்காக, பல்வேறு தேவைகளுக்காக தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தினின்று ஆண்டு சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற தமது பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பணியாற்றுகிறவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் தன்னுடைய பணிக்களங்களிலே பணியாற்றவும், அநேகருக்கு சாட்சி பகரும் பிள்ளைகளாக திருச்சபையின் மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் மன்றாடுவோம். ஆண்டவர் அருளுகின்ற சொல்ல முடியாத கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற குடும்பங்களாக, குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்பட, குறிப்பாக இந்த நாட்களிலே தங்களுடைய வேலை வாய்ப்பினை இலக்கு கொடுத்து தேவைகளின் நடுவிலே வாழுகிற அநேக குடும்பங்களுக்காக நம் ஆண்டுடைய பாதத்திலே மன்றாடுவோம். தேவைகள் சந்திக்கப்பட, கண்ணீர்கள் துடைக்கப்பட, திருச்சபையின் குடும்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகையை முழுமையாய் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். வாழுகின்ற பகுதிகளிலே தெய்வீக பாதுகாவலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். குடும்பங்கள் அனைத்திலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் குடும்பங்களிலே நிலை பெற்றிருக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவைகளை சந்தித்திருக்கிற ஆண்டவர், நம்மளை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிற ஆண்டவர், நமது மூலமாய் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட நம்மை பயன்படுத்தின நாட்கள் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இது மகிழ்ச்சி நிறைந்த நாளுக்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் என்பதை அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்க எங்களுக்கு பலன் தாரும். நீதியின் கரத்தினாலே எங்களை விடுதலை செய்கிற ஆண்டவர், ஆவியானவராலே எங்களுக்கு புதிய வல்லமையை தருகிற ஆண்டவர், அற்புதங்களினாலே எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர்தாமே கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட தங்கி உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.